ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட மக்களின் அசைக்க முடியாத உறுதியை வெளிப்படுத்தியது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லான வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மகாத்மா காந்தியின் தலைமையில் ஈர்க்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு புதிய ஆற்றலை ஊக்குவித்தது என்று கூறியுள்ளார். காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற மக்களின் அசைக்க முடியாத உறுதியை இந்த இயக்கம் வெளிப்படுத்தியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மக்கள் காட்டிய துணிச்சல் ஒவ்வொரு இந்தியருக்கும் எப்போதும் உத்வேகமாக திகழும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். மகாத்மா காந்தியின் செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் மக்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மக்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் தேசப்பற்று ஆகியவை பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதேபோல் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுதந்திர போராட்டத்தின் திருப்பு முனையான வெள்ளையனே வெளியேறு இயக்கம் திகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார். தேச விடுதலைக்காக தம்மையே அர்ப்பணித்த மாபெரும் தலைவர்களுக்கும் தியாகிகளுக்கும் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். மகாத்மா காந்தியின் வழிகாட்டுதலில் உருவான வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் சுதந்திர போராட்டத்திற்கு புதிய வீரியத்தையும் உறுதியையும் அளித்தது என்றும், அந்த இயக்கத்தின் வீரம், தியாகம் மற்றும் தேசபக்தி என்றென்றும் இந்திய தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார்.